ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து எப்படி இருக்கும், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டினா எவ்வளோ பட்ஜெட் வேணும், அப்ராக்சிமேட்டாக தான் அது. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் தான் நான் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது உடன்பாடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இல்லை இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோவில் நம்ம அதை கரெக்ட் பண்ணி நம்மளை மாதிரி இருக்க யார் யாருக்கெல்லாம் வீடு கட்டணும் ஆசை இருக்க சொந்தங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஒரு பில்டிங் பிளான் அப்ரூவல் வேணும். ஸோ பிளான் அப்ரூவல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அப்ரூவல் அமௌண்ட் மாறும். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ஒரு 3 lakhs எவ்வளோ அப்படின்றத சொல்லியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து உங்களோட இன்ஜினியர் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நாங்கள் 2500 பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு 25 lakhs அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். போர்வெல் பார்த்திங்கன்னா போர்வெல்லோட இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரும் சேர்ந்து தான் வரும். நம்ம மோட்டர் காஸ்ட்டும் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மோட்டரோடு சேர்த்து வரும்போது ஒரு 1,50,000 அப்படின்னு. இபி கனெக்ஷன் சில வீட்டில் ஆல்ரெடி இபி இருக்கும், இல்லை புதுசாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஏபி டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க, ப்ளஸ் மீட்டர் வைக்க சொல்கிறதுக்கு ஒரு 75,000 கொடுத்துருக்கோம். வாட்டர் அண்ட் சீவேஜ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குற வாட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு 50,000 பே பண்ணுற மாதிரி வரும். பூஜா ரூம் வந்து வீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போதே கொடுப்பாங்க. அடிஷ்னலாக நம்ம ஏதாவது பூஜா ரூம் வந்து வச்சு சில ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம், டோர்ஸ் வேணும், மணி வச்சு வேணும், 2 செல்ஃப் வேணும், 3 செல்ஃப் ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டில் ஒரு 1 lakh கிட்ட போட்டிருக்கோம். கிரில் கேட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா, கிரில் கேட்ஸ் வந்து மெயின் டோர் வரதான் சரி, பால்கனி டோர் இல்லை ஏதாவது விண்டோஸ் அதுக்கு மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஒரு 3 lakh கிட்ட போட்டிருக்கோம். ஏன்னா பிகாஸ் இரும்பு இல்லையா, அதனால் ரேட் கொஞ்சம் அப்போ என்ன இருக்கோ அது மாதிரியே மாறும். மெயின் டோர் வித் டிசைன், சில மெயின் டோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் வச்சு கேட்போம். ஸோ அதனால் அது ஒரு 1 lakh கிட்ட போட்டிருக்கோம். வாட்டர் டேங்க் எப்படி வேணும், சின்டெக்ஸ் வேணுமா இல்லை எனக்கு வந்து சிமெண்ட் தொட்டி மாதிரி வேணுமா அப்படின்றதுக்கும் ஒரு 1,50,000. செப்டிக் டேங்க் வந்து இது சில பில்டர் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, சில பில்டர் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1,50,000 வரும். பார்க்கிங் ஏரியா எலிவேஷன், இது வந்து கார் பார்க் அண்ட் வீடு எலிவேஷன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் தேவைப்படும், ஒரு 5 lakhs எடுத்து வச்சுக்கோங்க. பெயிண்டிங் சில பில்டர் உள்ளுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க, பட் நம்ம சில வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வேணும், நல்லா பெயிண்டிங் வேணும் அப்படின்னா ஒரு 2 lakhs கிட்ட தேவைப்படும். டைல்ஸ் வந்து அதே மாதிரி தான், நம்ம டிசைனாக எதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு 2 lakhs கிட்ட வேணும். ஒயரிங் அண்ட் சுவிட்சஸ் அண்ட் லைட்ஸ் இதுக்கு ஒரு 1 lakh அப்ராக்சிமேட்டாக. அடிஷனாக என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃபால் சீலிங் ஏதாவது நமக்கு தேவைப்படும் அப்படின்னா அது ஒரு 2 lakhs. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னலாக ஒரு 10 lakhs இந்த பட்ஜெட்டில் எடுக்கும். டோட்டலாக 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு ஒரு 60 lakhs ஆகும். இது அதிகம் தான், இதை விட கம்மியாக கட்டினா ஒரு 45 lakhs